வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த தொடர் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து வருகின்ற இருபால் மையன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 16ஆம் பாகத்தில் இன்றைக்கு எண்ணம் ஆராய்தல் பற்றிய சிந்தனையின் 3ஆம் பாகத்தை தொடர இருக்கின்றோம். மகிழ்ச்சி அவர்கள் அகத்தாய்வு பயிற்சியிலே வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை தத்துவம் பற்றிய விளக்கங்களை தந்த பிறகு, எது இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது என்ற சிந்தனை தொடரிலே முதலாவதாக எண்ணம் ஆராய்தல் என்ற தலைப்பிலே விளக்கங்களையும் பயிற்சியும் தருகிறார். எண்ணங்களை தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என்று 6 வகைகளில் பிரிக்கிறார் மகர்ஷி அவர்கள். இதை பற்றி ஒரு கவி 4 வரிகளிலே ஒரு கவிதை. தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டல் மற்றும் தேவையால் எழுந்த ஒரு கருவமைப்பு, தெய்வீகம் என்ற 6ம் தேவைகளாம் எண்ணமாய் மனதற்கண்டு சிந்தித்து தேவைகளை அளவுமுறை அறிந்து கொள்வோம், சீராக வாழ்வோம். அதாவது எல்லா அனுபவங்களுக்கும் அடிப்படை உணர்ச்சிகள் தான். அந்தந்த நேரத்தில் அந்தந்த பருவத்தில் தோன்றுகின்ற உணர்ச்சிகளே தேவைகளை உருவாக்குகின்றன. இந்த தேவைகள் பல வகையான ஆசைகளை, அனுபவ பொருட்களை, உறவு, நட்பு என்ற பல வகையான வசதிகளை தேடுகிறது. எனவே தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டல், தேவையால் எழுந்த ஒரு கருவமைப்பு, தெய்வீகம் என்ற 6ம். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டல் சரி. கருவமைப்பு, தெய்வீகம் என்று வரிசைப்படுத்தி சொல்லாமல் தேவையால் எழுந்த ஒரு கருவமைப்பு, தெய்வீகம் என்ற 6ம் என்ற ஒரு சிறப்பு ஏன் மகர்ஷி தந்திருக்கிறார் என்று சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவையால் எழுந்த ஒரு கருவமைப்பு, தெய்வீகம். அதாவது இந்த உணர்ச்சிகள், தேவைகள், அனுபவ பொருட்கள், அனுபவங்கள் என்ற அனைத்துமே பரம்பரையாக தொடர்ந்து சஞ்சித கர்மா என்ற ஒரு பதிவின் அடிப்படையிலே வந்து கொண்டே இருக்கிறது. பிறந்த குழந்தைக்கு கூட ஏன் தேவைகள் தோன்றுகின்றன? அதனுடைய ஆத்மாவிலே சஞ்சித கர்மா என்ற பதிவு இருப்பதனால்தான் எந்த சுவையும் அறிமுகப்படுத்தப்படாத நிலையிலே முதல் சுவையாக அந்த குழந்தைக்கு ஒரு தேனிலே ஒரு துளி வைக்கின்ற போது சப்பி சாப்பிடுகிறது. அதற்கு மாறாக வேப்பெண்ணையை ஒரு துளி வைக்கின்ற போது உதட்டை பிதுக்குகிறது. இப்போதுதானே உலகுக்கு அறிமுகமான புதிய ஒரு நட்சத்திரம். அதற்கு இனிப்பு, கசப்பு என்ன பேதம்?
பிறகு ஏன் இனிப்பை ரசிக்கிறது, கசப்பை வெறுக்கிறது என்றால், ஏற்கனவே கர்மவினை பதிவுகளாலேயே தோன்றிய ஒரு பிறப்பு. வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மையை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலை மீது வந்த பின்னே. எனவே பதிவுகளின் தொடரே பிறவிகள் என்பதனால், புதிய அனுபவம் பெறுகின்ற போதே ஏற்கனவே பெற்றிருக்கின்ற பழைய அனுபவங்களின் தாக்கத்தால் விருப்பு வெறுப்பு என்ற பேதம் தோன்றுகிறது. எனவே தேவையால் எழுந்த ஒரு கருவமைப்பு. அதே போல இது ஒரு தனி மனிதனின் பரம்பரை குணம் வெளிப்படுகிறது. இதே போலவே மகரிஷியுடைய அவதாரம் ஏன் நிகழ்ந்தது என்றால், தத்துவங்களில் எத்தனையோ குழப்பங்கள். உலகெங்கும் தெளிவான ஒரு மத தத்துவம் இருக்கிறதா என தேடி பாருங்களேன். எங்கேயுமே கிடையாது. ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு தெளிவான விடை சொல்லக்கூடிய, அதாவது எப்படி சிந்தித்தாலும் ஒரே கருத்தை தரக்கூடிய ஒரு தெளிவான சிந்தனை உடைய ஒரு மத நூல் இருக்கிறதா தேடி பாருங்க. இந்த குறைபாட்டை நீக்குவதற்காக சமுதாயத்தின் தேவையை ஒட்டி இயற்கையே தேர்ந்தெடுத்த ஒரு தம்பதிகள் தான் வரதப்ப முதலியாரும் அவருடைய துணைவியார். அவர்களுக்கு அவதரித்த குழந்தைதான் காயத்ரி மகர்ஷி அவர்கள். இப்படி தனது தேவை மட்டுமல்ல, சமுதாயத்தின் தேவையும் ஒரு கருமையத்திலே ஆதிக்கம் கொண்டு, அதற்கு தகுந்த ஒரு நபரையோ, ஒரு காரியத்தையோ செயல்படுத்தும் என்ற இயற்கை விதி இருப்பதனால்தான், இங்கு 2வது வரியிலே மீண்டும் தேவையால் எழுந்த ஒரு கருவமைப்பு தெய்வீகம் என்ற ஆறும் என்று இதை சிறப்பாக எடுத்து விளக்கியிருக்கின்றார். தேவைகளாம் எண்ணமாய் மனதல் கண்டு சிந்தித்து தேவைகளை அளவு முறை அறிந்து கொள்வோம், சீராக வாழ்வோம். அப்ப தேவைகளே எண்ணமாய் மனதல் கண்டு, அப்ப எண்ணங்களில் நன்று தீது என்று ஏன் தோன்றுகிறது என்றால், தேவைகளை நிறைவு செய்த தர்ம அதர்ம வழிகள். வாசல் ஒன்றிருக்கும் ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி இரண்டிருக்கும் என்றார் கண்ணதாசன் ஒரு பாடலில். வாசல் ஒன்று, ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி இரண்டு. என்ன பொருள்? ஒரு வாசல் தான் நம்முடைய தேவைகள், ஆசைகள் என்ற ஒரு வாசல் தான். ஆனால் ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி இரண்டு. ஒன்று அதர்மம், இன்னொன்று தர்மம். அப்ப தர்மத்தின் வாசல் குறுகலாக இருக்கும், அதர்மத்தின் வாசல் விசாலமாக இருக்கும் என்கிறது பைபிள். ஏன் என்றால், உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் அதர்மத்தில் பயணிப்பதால் அந்த வாசல் அகலமாக இருக்கும், ராஜபாட்டையாக இருக்கும். தர்மத்தின் வாசலோ அதை பயன் கொள்கின்ற சான்றோர் பெருமக்கள் குறைவாக இருப்பதனால இந்த தர்மத்தின் வாசல் குறுகலாகவும் பாதை கரடுமுரடாகவும் இருக்கும். என்ன பொருள்? ஒழுக்கமாக வாழ்வது அவ்வளவு எளிது அல்ல என்பது பொருள். தர்மத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டால் எத்தனையோ தடைகள் நமக்குள்ளும், சமுதாயத்திலும், குடும்பத்திலும் உருவாகும். அதான் கரடுமுரடான பாதை, தர்மத்தின் பாதை. எனவே இந்த தேவைகளை தர்மத்தின் வழியில்
நிறைவு செய்யக்கூடிய ஒரு மன பக்குவத்தை மேற்கொண்டு விட்டால் வாழ்க்கை ஆனந்தமே. சீராக வாழ்வோம் என்றால், சீர் என்பது இயற்கை விதி. தி லா ஆஃப் நேச்சர் என்று சொல்கிறோமே, அந்த இயற்கை விதிக்கு சீர், சீர்மை என்று வார்த்தை. சீராக வாழ்வோம் என்றால், அந்த தெய்வ நீதியோடு, இயற்கை சட்டத்தோடு இணைந்து வாழ்வோம், உடன்பட்டு வாழ்வோம் என்று பொருள். இப்படி உடன்படுகின்ற போது பெறுகின்ற வெகுமதி என்ன என்றால், 16 பேரும் பெற்ற ஒரு நிறைவான வாழ்க்கை. வாழ்ந்து தெளிவாக, நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்ற மன நிறைவோடு இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்ற அற்புதமான மன பக்குவத்தை தருகின்ற வாழ்க்கை சீரான வாழ்க்கை, தெய்வநீதியோடு இணைந்த வாழ்க்கை. சரி, இப்ப உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற 10 படித்தளங்களில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதை முதல் வகுப்பிலேயே பார்த்தோம். இது எப்படி என்றால், இப்போ காலை நேரம் இந்தியாவுல 6 மணி. எழுந்தவுடனேயே பல் துலக்கி ஏதோ ஒரு வெற்று நீராவது ஒரு குவளை அருந்திவிட்டுத்தானே நாம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். இப்படி காலை எழுந்த உடனேயே நமக்கு தேவைகளும் கூடவே விழித்துக் கொள்கின்றன. இன்னும் சற்று நேரம் போகின்ற போது பசி வயிற்றை கிள்ளும். உடனே சிற்றுண்டி தயாரா என்ற கேள்வி, எண்ணம் எழும். அது சிற்றுண்டி தயார் என்ற ஒரு செய்தி வந்துவிட்டால் இங்கேயே வீட்டிலே சாப்பிடுகிறோம். இல்லை என்றால் வெளியே உணவகங்களிலே போய் சாப்பிடுகிறோம். ஒரு பிறந்த குழந்தை கூட பிரசவமாகி சற்று நேரத்திலே அழத் தொடங்கிவிடும். பிரசவமாகும்போது அழும். உடனே அதை வெந்நீரிலே குளிப்பாட்டி, அது ஒரு ஆடையை போர்த்தி, தாய்க்கு பக்கத்திலே கொண்டு வந்து படுக்க வைத்து விட்டால், அதே லேப்டாப் ஓசை அது கேட்கும். அப்போ நாம் இருந்த இடம் அருகிலே தான் இருக்கிறது என்று அமைதி கொள்ளும். மீண்டும் சிறிது நேரத்தில் அழுகும். அப்போ பசிக்கின்ற உணர்வு. அதுக்கு தாய்ப்பால் கொடுத்தால் அது வயிறு நிறைந்த பிறகு அமைதி கொள்ளும். இப்படி தேவையினால் ஏற்படுகின்ற எண்ணங்களை நிறைவு செய்த உடனேயே அதற்கு அமைதி என்ற நிலை அடுத்து வந்துவிடுகிறது. இப்போ என்ன சிந்தனை என்றால், குழந்தைக்கு தாய்ப்பால் சுவையானது என்றாலும் கூட அது பசி தீர்ந்தவுடன் நிறுத்திவிடும். அதன் பிறகு வற்புறுத்தினாலும் அவள் பால் அருந்தாது. அதேபோல் மீண்டும் பசிக்கின்ற வரைக்கும் அது உணவை நாடவும் செய்யாது, தாய்ப்பால் கேட்காது. இப்படி நம்முடைய பிறப்பிலேயே ஒரு அளவு முறையோடு தான், ஒரு நீதியோடு தான் நாம் பிறந்திருக்கிறோம். இப்படி தொடங்கிய வாழ்க்கையில் தொடர்ந்து பார்த்து கேட்டு ரசித்த அனுபவங்களால் இப்ப நாம் பசித்தா சாப்பிடுகிறோம். வசதி இல்லாத போது பசித்தும் சாப்பிடுவதில்லை. வசதி சமமாக இருக்கின்ற போது பசித்த போது சாப்பிடுகிறோம். வசதிகள் பெருக பெருக நினைத்த போது சாப்பிடுகிறோம். இப்ப இதுவே நோய்க்கான ஆதாரம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஊழின். எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் பசித்தால் தான் சாப்பிட வேண்டும். அப்போதான் ஆரோக்கியம் காக்கப்படும். வசதி என்பதன் காரணமாக நான் எதை வேண்டுமானால் உண்ணுவேன் என்று தொடங்கிவிட்டால்
உணவிலேயே நோய்கள் மறைந்திருக்கின்றன. உணவிலேயே நோய்கள் மறைந்திருக்கின்றன. இப்படி இன்றைக்கு பழக்கத்தின் காரணமாக நாம் எத்தனை முறை உணவு கொள்கிறோம் என்று கணக்கே இல்லாத அளவுக்கு மாறி போனதுதான் எல்லா வகையான நோய்களுக்கும் அடிப்படை. தேவையின் காரணமாக வந்த உணர்வுகளின் அனுபவங்கள் மூலம் பெற்ற அனுபவங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ என்ஜாய்மெண்ட், அனுபவங்கள் மூலமாக பெற்ற அனுபவங்களால் தேவையில்லாததை செய்து வருகின்றோம். தேவையினால் வந்த எண்ணம், நன்கு பசிக்கிறது பேசாமல் இரு, மதியம் பசிக்கிறது பேசாமல் இரு, இப்படி சில நாட்கள் தொடர்ந்தால் விளைவு சங்கு ஊதி விடுவார்கள், வாழ்க்கை முடிந்து போகும். தேவையால் வரும் எண்ணங்களை மதிக்கவில்லை என்றால் உடல் தனது தேவைகளை உணர்ச்சிகள் மூலமாக வெளிப்படுத்துகிறது. அதை மதிக்கவில்லை, நிறைவு செய்யவில்லை என்றால் அது வாழ்க்கையை முடித்து வைக்கின்ற எல்லைக்கும் போகலாம். உடலை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று அடிக்கடி உணவு உண்டாலும் அது அஜீரணம் முதல் பல வகை நோய்களுக்கு காரணமாகி அதுவும் வாழ்க்கையை முடித்து வைக்கும் அகாலத்தில். எனவே தேவையினால் வரும் எண்ணத்தை செயலாக்குவதிலே அளவு முறை என்ற விதியை மீறாத வரைக்கும் துன்பமில்லை. தேவையினால் வரக்கூடிய எண்ணங்களை நிறைவு செய்வதிலே லிமிட் அண்ட் மெத்தடாலஜி, அளவு முறை என்ற இலக்கணத்தை பின்பற்றுகின்ற வரைக்கும் துன்பம் கிடையாது. அடுத்தது பழக்கத்தினால் வரக்கூடிய எண்ணங்கள். இந்த எண்ணம் நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். எனவே சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்துதான் செயல்படுத்துவதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் 10 படித்தளங்களிலே 8, 9, 10 என்ற 3 படித்தளங்கள். ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. கடந்த கால அனுபவங்களை ஆராய்ந்து பார்ப்பது, அதிலே பெற்ற அனுபவங்களிலிருந்து என்ன பாடம் பெறுகிறோம் என்றால் சுகமான வாழ்க்கை எப்படி வாழ்வது என்ற பாடம் கிடைக்கும். தெளிவு. இதன்படி நான் பெறலாமல் தவறாமல் வாழ்ந்து முடிப்பேன் என்ற வைராக்கியம், முடிவு. எனவே ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற இந்த 3 படித்தளங்களை பயன் கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையில் சிக்கல்களையும் தீர்க்க முடியாது, அகால மரணத்தையும் தவிர்க்க முடியாது. எனவே பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு என்ற 4 நிலைகளிலேயும் வரக்கூடிய எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்காமல் தெளிவாக சிந்தித்து செயல்படவில்லை என்றால் விளைவுகள் தீயதாகவும் வரலாம். இங்கே இதெல்லாம் சொல்லித்தர வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு கடமை முதலில் தாய் தந்தைக்குத்தான் உண்டு. என பள்ளிக்கு செல்வதற்கு முன்பு தாய் தந்தை தானே நமக்கு ஆசான்கள். இதற்கு முன்பும் என்றொரு சிந்தனை செய்கின்ற போது கணவன் மனைவி இருவருமே தகுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். என்ன தகுதி? ஆண் பெண் என்ற தகுதி அல்ல, வயதுக்கு வந்து விட்டவர்கள் என்ற தகுதி அல்ல. அடுத்த சந்ததியை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் என்பது ஒரு கோட்பாடு. ஒரு பெண் என்றால் தான் தாங்க போகின்ற கரு எப்படிப்பட்ட நற்பண்புகளை பெற்றிருக்க வேண்டுமோ
அவை எல்லாமே விதையில் இருக்க வேண்டும் அல்லவா? தாயிடம் இருக்க வேண்டும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அது நல்லவனாவதும், தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை என்றார்கள். அன்னை மட்டுமே வளர்க்கின்ற காலம் கர்ப்ப காலம். எனவே அன்னை சிறந்தவளாக, தூய்மையானவளாக இருந்தால் தான் குழந்தை சிறந்ததாக, தூய்மையானதாக இருக்கும். விதை ஒன்று போட்டால் செடி வேறு முளைக்காது. விதைக்கு தகுந்த செடிதான். அன்னைக்கு தகுந்த பிள்ளைதான். சரி, அன்னைக்கு மட்டும் தான் பங்கா என்றால், அன்னை மட்டுமே கருவுற முடியாதே. கன்னி மேரி போல, குந்தியை போல யாராவது தனிமையிலே கருவுற முடியுமா? சாத்தியமே கிடையாது. ஒரு ஆண் துணை இல்லாமல், ஆணின் கரு இல்லாமல் பெண் கருவுற முடியாது. அயல் மகரந்த சேர்க்கை. அப்போ தந்தைக்கும் பொறுப்பு உண்டு. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பில் குறிவித்து என்றார் வள்ளுவப் பெருந்தகை. அந்த வரன் என்று சொல்லக்கூடிய தகுதி எப்போது வருகிறது என்றால், உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன்களை அளவு முறையோடு பயன் கொள்ளுகின்ற அந்த பக்குவத்தை பெற்ற ஆண்மகனே சிறந்த வரன். அப்படிப்பட்ட வரன் மூலம் கருவாகின்ற ஒரு குழந்தை வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து. நல்ல சந்ததிக்கு அது வித்தாகும். எனவே கணவன் மனைவியே தகுதி பெற்ற பிறகுதான் குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற விதி இந்த உலகத்தில் இன்னும் விதைக்கப்படவே இல்லை. அதனால்தான் பெற்ற குழந்தைகள் எப்படியோ அமைந்து போகின்றன. சரி, பிறந்த பிறகு பெற்றோர் தான் முதல் ஆசான்கள். அதன் பிறகு குடும்பத்தில் இருப்பவர்களும் பங்கெடுக்கிறாங்க. பெற்றோருக்கு தெரியாத நற்பண்புகள் இவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமையை ஏற்றுக்கொண்ட அடுத்த அமைப்பு கல்வித்துறை. அது பள்ளி, கல்லூரிகளிலே அமைந்திருக்கிறது. அப்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு தத்துவ விளக்கம் தெரிந்திருந்தால்தான் குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக, நல்ல குடிமகன்களாக, அறிவு சார்ந்து வாழக்கூடிய பக்குவத்தை விதைக்க முடியுமே தவிர, ஆசிரியர்களும் அரைகுறை என்றால் மாணவர்கள் விதி என்ன? அதுதான் இன்றைக்குள்ள அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம். சரி, இப்படி பழக்கத்தால் ஒன்று கற்றுக்கொள்வது அல்லது பழக்கத்தால் ஏற்படக்கூடிய ஒரு எண்ணத்தை செயல்படுத்துகின்ற போது சீர்தூக்கி ஆராய்ந்து செயல்படுத்த வேண்டும். மனவளக்கலைக்கு வந்த பிறகுதான் இன்றைய உலகத்திலே நமக்கு நல்ல கருத்துக்கள், வாழ்க்கை நெறிமுறைகள் நமக்கு போதிக்கப்படுகின்றன. இவற்றை பொறுப்புணர்ச்சியோடு பின்பற்றுபவர்களே நன்மை பெறுகிறார்கள். எத்தனையோ பேருக்கு நாம் தீட்சை கொடுத்திருக்கிறோம், பயிற்சி கொடுத்திருக்கிறோம். ஒரு மன்றத்தின் பொறுப்பாசிரியராக இருந்த காலத்திலே கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளிலே சில 1000 பேருக்கு தீட்சை கொடுத்திருக்கிறோம். எத்தனை பேர் அதை பற்றி கொண்டு நின்றார்கள் என்று பார்க்கின்ற போது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே சிலர் தான் இன்னும் மன்றத்திலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த நிலை? மகர்ஷி ஒரு பேரரசருக்கான வகுப்பு ஒன்றிலே ஒரு தலைப்பிலே பேசுகின்ற போது இடையே மகர்ஷி சொன்ன கருத்து, மன்றத்திற்கு நிறைய அன்பர்கள் வர வேண்டும், நிறைய பயிற்சிகளை தர வேண்டும் என்றெல்லாம் நாம் ஆசைப்படுகிறோம். என்ன செய்ய முடியும்? வருகின்ற அன்பர்களுக்கு இந்த ஆத்மா தூய்மை பெறட்டும் என்று நாம ஒரு ஆத்மார்த்தமான நினைவோடு அதுக்கு தீட்சை கொடுக்கலாம், பயிற்சிகளை கொடுக்கலாம். பற்றி கொண்டு நிற்பதும் விட்டு விட்டு ஓடுவதும் அவனவனது கர்ம பலன். அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்றார் மகர்ஷி அவர்கள்.
எனவே ஆயிரக்கணக்கான பேருக்கு நாம் பயிற்சியில் அளித்திருந்தாலும் பற்றி நின்றவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. காரணம், அவருடைய கருமையும் இதற்கு துணை நின்றதால் இங்கே நிலைத்திருக்கிறார்கள். துணை இல்லாதவர்கள் ஓடி போய்விட்டார்கள். எங்கே போய் தேடுவது? தேவை என்ன? அதே போல பழக்கம் தினசரி 6 மணி ஆனால் மன்றத்திற்கு போவது, தவம் செய்வது என்பதை ஒரு பழக்கப்பதிவாக ஏற்படுத்தி விட்டோம் என்றால்தான் தொடர்ந்து இந்த பயிற்சியிலே நாம் நிலைத்திருக்க முடியும். இதே போல நல்லவற்றை தொடரவும், அல்லாதவற்றை விலக்கவும் ஒரு மன உறுதி வேண்டும், வைராக்கியம் வேண்டும். அப்ப பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய எண்ணங்களிலிருந்து நாம் விடுபடலாம். 3வதாக சூழ்நிலை தாக்கம். எந்த சூழ்நிலையில் வளர்கிறோமோ அதன் தாக்கம் நம் உள்ளே இருக்கும். இப்போ உலகத்திலே வாய்ப்பு கிடைத்தால் எடுத்து வைத்துக் கொள்வது நம்முடைய பொருள் இல்லை என்றாலும் கூட, வாய்ப்பு கிடைத்தால் எடுத்து வைத்துக் கொள்வது என்பது இந்தியா போன்ற சில நாடுகளிலே தான் உண்டு. சில வளர்ந்த நாடுகளிலே குழந்தைகள் அடுத்த ஒரு பொருளை எடுப்பதில்லை. தட்ஸ் நாட் மைன் என்று சொல்வார்கள். அது என்னுடைய பொருள் அல்ல. அப்போ கேட்பாரற்று கீழே கிடந்தாலும் கூட அந்த பொருள் தனது இல்லை என்றால் எடுக்கக்கூடாது என்ற பண்பாடு அந்த குழந்தைக்கு எப்படி வந்தது? மிக உயர்ந்த பண்பாடு அது. இப்போ வளர்ப்பு அது மட்டுமல்ல, அந்த நாட்டின் சூழ்நிலை, பண்பாடும் அதற்கு காரணம். எனவே அடுத்தவர் பொருளை எடுப்பது இல்லை என்பது கூட ஒரு மிகச்சிறந்த பண்பாடு. அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்க வேண்டும். அதுதான் மதவாதிகளின், அரசியல்வாதிகளின் அடிப்படை கடமை. நல்ல சூழ்நிலையில் வளர்கின்ற குழந்தை ஒழுக்கத்தில் சிறந்திருக்கும். தாயின் கர்ப்பத்தில் தொடங்கி சமுதாயத்தில் வாழ்ந்து முடிகின்ற வரைக்கும் சூழ்நிலை தாக்கம் மிக பெரியது. அதை இங்கே உடுமலை நாராயண கவி என்ற ஒரு திரைப்பட கவிஞர் அற்புதமான சில வழிகளை தந்திருக்கிறார். பள்ளி என்ற நிலம் தனிலே கல்விதனை விதைக்கணும், பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும், நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். இப்படிப்பட்ட பாடல்கள் இன்றைய திரைப்படத்திலே இல்லவே இல்லை. உணர்ச்சியை தூண்டுகின்ற வார்த்தைகள் தான் உண்டே தவிர அறிவை சிந்திக்க தூண்டுகின்ற வார்த்தைகள் உள்ள பாடல்கள் இன்றைக்கு 1% தான் உண்டே தவிர 99% பாடல்கள் சதை பாடல்களே. இதை கேட்கின்ற ரசிக்கின்ற மக்களிடத்திலே எப்படி பண்பாட்டை எதிர்பார்க்க முடியும்? எனவே பள்ளி என்ற நிலம் தனிலே கல்விதனை விதைக்கணும், பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். பிள்ளைகள் எப்படி எப்படி இருப்பாங்க. ஆனா ஆசிரியரின் கடமை என்ன? அந்த பிள்ளைகளை சீர்திருத்தி நல்ல குடிமகன்களாக வளர்வதற்கு துணை செய்வதுதான் ஆசிரியரின் தலையாய கடமை. அதே போல நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும். நாணயத்தை சம்பாதிப்பதில் இருக்கின்ற அக்கறை நாணயமாக வாழ்வதிலும் இருக்க வேண்டும். ஆனால் தான் 2க்கும் நாணயம் என்று பேர் வச்சாங்க. இப்போ நாணயத்தை சேர்ப்பதிலே இருக்கின்ற சிரத்தை நாணயமாக நடந்து கொள்வதில் இருக்க வேண்டும். ஆனால் சமுதாயத்தின் சூழ்நிலை தாக்கமே அவனை மனித நேயம் அற்றவராக மாற்றிவிடுகிறது. மனவளக்கலை அப்படிப்பட்ட சூழ்நிலையை தவிர்ப்பதற்கு, அறத்தின்படி வாழ்ந்து சிறப்பதற்கு நமக்கு வழிகாட்டுவது மட்டுமல்ல, துணை நிற்கிறது. எல்லோரும் வாழ்வது போல நாம் வாழ வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாதுங்க.
எது நன்று தீது என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு மலர்ச்சி பெற்றுவிட்டால் சமுதாயத்தை விட்டு விலகியே ஆக வேண்டும். அவருடைய சட்ட திட்டங்கள், கோட்பாடுகள், சடங்கு சம்பிரதாயங்கள் இவற்றெல்லாம் தூக்கி எறிந்துதான் ஆக வேண்டும். இதிலே சிக்கியிருக்கின்ற வரைக்கும் ஒரு முழுமையான மாற்றத்தை நாம் சந்திக்க முடியாது. அதனால்தான் ஏன் மகிழ்ச்சி போன்ற ஒரு மாணவன் உருவாகவில்லை என்றால், நாம் சமுதாயத்துக்கு அதிக மதிப்பு தருகிறோம். சொந்த பந்தம், சடங்கு, சம்பிரதாயம் இவைகளுக்கு தருகின்ற மதிப்பை நாம் நம்முடைய ஆத்மாவுக்கோ தெய்வ நீதிக்கோ தருவதே இல்லை. அதனால் தத்துவம் தெரிந்திருந்தும், பயிற்சிகள் தெரிந்திருந்தும் மகிழ்ச்சியைப் போல ஒரு ஞானியாக நம்மால் மாற முடியவில்லை. எவ்வழி உறைவது உலகம், அவ்வழி உறைவது அறிவு என்றார் மகர்ஷி அவர்கள், வள்ளுவ பெருந்தகை. அதுக்கு என்ன நமக்கு பொருள் சொன்னார்கள்? உலகம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதே வழியிலே வாழ்ந்துவிடு. இதற்கு முரண்பட்டு வாழ்ந்தால் உலகம் உன்னை தள்ளி வைத்துவிடும் என்ற ஒரு கருத்தை தான் பல தமிழாசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், கற்பிக்கிறார்கள். ஆனால் இதனுடைய உட்பொருள் என்ன என்று பார்க்கின்ற போதுதான், எவ்வழி உறைவது உலகம், அவ்வழி உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட உலகில் கல்லார் பல கற்றும் அறிவிலாதார் என்பார். இப்படிப்பட்ட குரட்பாக்களுக்கு என்ன விளக்கம் என்றால், இந்த உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, உலக மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று தேடக்கூடாதுங்க. இந்த உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? பூமியின் காந்த களத்திலே இவ்வளவு எடையோடு மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டு ஒரு சீர்மையாக 365 நாளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு, தன்னைத்தானே ஒரு நாளைக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு, ஒரு இயற்கை விதியோடு இயற்கை சட்டத்தோடு இணைந்து செயல்படுகிறதே இந்த பூமி. அதே விதியோடு நாமும் இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் உண்மையான விளக்கம். அப்ப உலகம் எப்படி தேவ நீதிக்கு இணைந்து உடன்பட்டு அடங்கி இயங்குகின்றதோ, அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கை விதி என்ற எல்லைக்கோடு உண்டு. அதற்குள் அடங்கி அதை மதித்து வாழ்கின்ற வரைக்கும் சுகங்களே ஆதாரம், நல்ல விளைவுகளே சர்வ நிச்சயம். இந்த இயற்கை சட்டத்திற்கு தெய்வ நீதிக்கு முரண்படுகின்ற போது துன்பங்களே வந்து சேரும் என்ற கருத்தை தான் வள்ளுவர் சொன்னாரே தவிர, மக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படி வாழ்ந்து விடு என்று சொல்வதற்கு ஒரு மகான் தேவையில்லை. அதைத்தான் செய்துட்டு இருக்கிறோமே. இது என்ன எதிர்நீச்சல்? ஆற்றோடு போவதற்கு என்ன நீச்சல் தேவையா இருக்குங்க? எதிர்த்து போராடுவதற்குத்தான் நீச்சல் அவசியம். இதற்கு உதாரணமாக சேற்றிலே மறந்து செந்தாமரை என்று பேசுகிறோமே, நீரிலே மிதக்கும் வெண்ணெய் பார்க்கிறோமே. இது போல சமுதாயம் சாக்கடையாக இருந்தாலும் அந்த சமுதாயத்தின் சாயல் கூட நம் மீது படாதவாறு சேற்றிலே மலர்கின்ற செந்தாமரை போல வாழ முடியும் என்று இயற்கையை நமக்கு எடுத்து காட்டுகின்ற சில நிகழ்ச்சிகள், சில ஜீவன்கள், சில உயிர்கள் தான் இந்த வெண்ணையும் தாமரையும். அது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தை விட்டு நான் விலகி விடுகிறேன் என்றால் எங்கே போக முடியும்? அதனால்தான் சமுதாயத்தின் தாக்கத்தை தவிர்த்து விட முடியாது, முற்றிலும் தவிர்த்து விட முடியாது. ஓரளவுக்கு தவிர்க்கலாம், முற்றிலும் தவிர்த்து விட முடியாது. அழகான தாமரை நான் இந்த சேற்றில் இருப்பதா என்று அந்த தாமரை மலர் சேற்றை விட்டு நீங்கினால் அதன் வாழ்க்கை சில மணி நேரங்களில் முடிந்து போகும். எனவே இந்த அழகான தாமரைக்கு வேண்டிய சத்து சேற்றில் இருந்துதான் கிடைக்கிறது. அது போல ஒவ்வொரு ஞானிக்கும்
ஒவ்வொரு சான்றோருக்கும் தேவையான வளங்கள் சமூகத்திலிருந்து கிடைக்கின்றன. புறக்கணிக்க முடியாது. ஆனால் இதிலேயே இருந்து கொண்டு தாமரையைப் போல, வெண்ணெயைப் போல வாழ்வதற்கு ஞானம் என்ற ஒரு வழி இருக்கிறது. அதை பயன்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிறர் மன தூண்டுதல். இன்றைக்கு மக்களை கெடுத்துக் கொண்டிருக்கின்ற, குழப்பிக் கொண்டிருக்கின்ற மிக பெரும் சாதனம் இந்த ஊடகங்கள். ஊடகம்னா யாருங்க? யாரோ சில மனிதர்கள் நடத்துகின்ற ஒரு நிறுவனம் தானே. அப்போ அந்த மனிதரும் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம் தானே. அப்ப பிறர் மனம் தூண்டுதல் என்றால் நம்மை தவிர நமது குடும்பத்திலே தொடங்கி உலகம் வரைக்கும் நம்முடைய மனதை ஆட்டி வைக்கின்ற சக்திகள். இப்ப சமுதாயத்துல இங்க பார்க்கிறோம். அரசியலிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்து ஓட்டளிக்கிறார்கள், வாழ்கிறார்கள். அவளை பார்க்கின்ற போது பல செய்திகளை பேசுவார்கள். நான் கேட்பேன், நீங்கள் இதை நேரடியாக கண்டீர்களா? இல்லை. ஊடகங்கள் சொன்ன கருத்துக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த ஊடகவாதி பணத்தை பெற்றுக்கொண்டு உண்மையை மறைத்து தவறான செய்தியை தந்திருந்தால் நீங்கள் நம்பியது ஒரு பொய்யைத்தானே. பொய்யை எப்படி உண்மை என்று வாதிடுகிறீர்கள்? இன்றைக்கு இந்தியாவிலே நேர்மையான ஊடகத்துறையே கிடையாது. பத்திரிகை, தொலைக்காட்சிகள் எதுவுமே அணு அளவு நேர்மை கிடையாது. அதை பார்க்கலாமே தவிர, பொழுதுபோக்குக்காக பார்க்கலாமே தவிர, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது இன்றைக்கு மிக 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 அவசியமான ஒரு தன்மை. இந்த தன்மை இல்லை என்றால் பலருடைய பொய்களுக்கு நாம் இலக்காகி இரையாகி அதர்மத்திலே சிக்கி சீரழிந்து போவோம். தகுதியற்றவர்களுக்கு வாக்களித்து தலைவர்களாக்கி அதர்மத்தின் விளைவாக மீள முடியாத சேற்றிலே சிக்கிவிடுவோம். இதெல்லாம் சீர்தூக்கி பார்ப்பது தவம் ஒன்றுதான் துணை. ஏன் இதே சிந்தனை மற்றவர்களுக்கு வருவதில்லை? நாம் சிந்திக்கிறோம். கட்சி சார்பின்றி வருகின்ற செய்திகளை பார்த்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, இதில் எது உண்மை பொய் இருக்கும் என்று சீர்தூக்கி பார்த்து நடக்கின்ற நிகழ்ச்சிகளை ஓரளவுக்காவது பார்த்து புரிந்து கொண்டு இது நன்று, இது தீது, இவர் நல்லவர்கள், கெட்டவர்கள் என்று தரம் பிரித்து பார்க்கின்றோம். தவமே செய்யாதவர்கள், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்கள், ஊடகங்களின் வேசித்தனத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், அதை நம்பி நான் இதை சார்ந்தவன் என்று மாறுத்திட்டுக் கொள்கின்ற முட்டாள்கள் இருக்கின்ற வரைக்கும் நல்லவர்களுக்கும் துன்பம் விலகாது, நல்லவர்களுக்கும் துன்பம் தீராது. எனவே இன்றைக்கு சமுதாயத்தை, உலகத்தை ஆட்டி படைக்கின்றதே பிறர் மன தூண்டுதல் தான். எந்த மனிதனும் சுதந்திர மனிதன் கிடையாதுங்க. எந்த மனிதனும் சுதந்திர மனிதனே கிடையாது. சமுதாயத்தின் அடிமைகள். புத்தி உள்ளவன், குறுக்கு புத்தி உள்ளவன் என்னென்ன சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவருடைய கவர்ச்சி விளம்பரங்களுக்கும் வசனங்களுக்கும் ஆளாகி இரையாகி தன்னையே அடகு வைத்து தன்னையே தொலைத்து விட்ட மக்கள் வாழ்கின்ற உலகம் இது. இதில் எங்கே போய் வள்ளுவனை தேடுவது? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சிந்தித்து வாழ்கின்ற மக்கள் எத்தனை பேர்? காரணம், இந்த அறிவை, இந்த உண்மையை கூட அவங்க படித்தது கிடையாதுங்க. தமிழில் தான் எழுதி வைத்தார் வள்ளுவ பெருந்தகை. தமிழர்கள் 10 கோடி பேர். எத்தனை பேருக்கு இந்த குரல் நினைவில் இருக்கிறதுன்னு ஒரு நேர்காணல் செய்து பார்த்தா இந்த அவலம் புரியும்.
ஆட்டுச் சந்தைகள் போல, ஆட்டு மந்தைகள் போன்ற மக்கள். அறிவுகெட்ட சமுதாயம். இதுல இன்னும் பாருங்களேன், இப்போ அடுத்து ஏதோ அட்சய தீதின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அட்சய திதியில் தங்கம் வாங்கினால் வளரும். வளர்ந்தது எது? விலைவாசி. ஒரு காலத்தில் 1 பவுன் தங்கமே ரூ. 40 இருந்தது. எனக்கு தெரிந்து 1 கிராம் தங்கம் ரூ. 45. 1978 நான் வங்கியிலே சேர்ந்த காலத்தில் தங்கத்தின் விலை 1 கிராம் ரூ. 45. வங்கியில ரூ. 30 வரைக்கும் கடன் கொடுப்பார்கள். இப்ப அதே தங்கம் இன்றைக்கு ரூ. 7,000. ஸோ ரூ. 45 எங்கே? ரூ. 7,000 எங்கே? யார் செய்த கூத்து இது? ஏன் அந்த தங்கத்தை புறக்கணித்து வாழ முடியவில்லை? விலை ஏறுதா? சரி வச்சுக்க வேண்டாம் எனக்கு. என்ற மனப்பக்குவம் வந்துவிட்டால் எந்த பொருளை விலை கூட்டி விற்க முடியும்? ம். இந்த விலை இருந்தது. அதே விலைய நான் வாங்குறேன். அதிகமா வேண்டாம் எனக்கு. என்று ஆசையை துறக்கக்கூடிய பக்குவம் வந்துவிட்டால் விலை எப்படி ஏறும்? விலை எப்படி ஏறும்? ஸோ விலை ஏறுவதற்கு காரணம் வியாபாரிகள் அல்ல, மக்களின் அறியாமையே. வள்ளுவர் சொல்லுவார், "அசைவம் சாப்பிடுவதனால் விற்கிறார்களா? விற்பதனால் அசைவம் சாப்பிடுகிறார்களா?" என்ற ஒரு கேள்வியை கேட்டு என்ன பதில் சொல்கிறார் என்றால், அசைவத்தை உண்பவர்கள் இருப்பதனால் தான் விற்பனை செய்கிறான். இவன் கடைக்கு போய் அசைவத்தையே வாங்கவில்லை என்றால், அவன் என்ன செய்வான்? 2 நாளைக்கு பார்ப்பான். யாருமே வரல, வியாபாரமே ஆகலைன்னு சொன்னா, சரி போதும் இந்த நட்டம் என்று கடையை மூடிவிட்டு வேறு தொழில் பார்க்க போய் விடுவான். எனவே அசைவம் அமோகமாக விற்பனை ஆவதற்கு காரணம் விற்பவர்கள் அல்ல, தின்பவர்களே என்று தீர்ப்பளித்தார் வள்ளுவர். அதே போலத்தான் விலைவாசிக்கு காரணம் அறிவுகெட்ட மக்களே. அதனால்தான் பெற்றேன் பல்பிறவி பிறருக்கே உழைத்து ஏழையானேன் என்றார் ஒரு ஆழ்வார். சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்ல. ஓடத்தை பார்த்த பின்னும் சொந்தத்தில் நீந்திச் சென்ற வெள்ளத்தில் நீந்திச் சென்றால் சொந்தத்தில் அறிவேது. பட்டுத்தான் தீருமென்றால் கெட்டுத்தான் மாறுமென்றால் புத்திக்கு விலை ஏது என்று கண்ணதாசன் பாடல் எழுதி வைத்தாரே. அதுபோல இன்றைய மக்களில் பெரும்பாலோருக்கு சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. பட்டாலும் ஞானம் வருகிறதா என்றால் அதுவும் இல்லை. அதாவது சமீபத்துல போன டிசம்பர்ல சென்னையில மிக பெருமளவு வெள்ளம் வந்து எல்லாருக்கும் தெரியும். சென்னை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களிலே மிக அதிக அளவு வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதிலே சிலர் சொல்கின்ற போது ஆட்சியை குறை சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ஆனாலும் 50 ஆண்டுகளாக நான் இதே கட்சிக்கு தான் வாக்களிக்கிறேன். அதனால் அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பேன் என்கிறான். இவன் எல்லாம் இருப்பதை விட செத்து போவது புண்ணியம் இல்லையா? இப்படிப்பட்ட முட்டாள் இருப்பதை விட செத்து போனால் உலகம் மேன்மை பெறும். எனவே சிந்தித்து பார்த்து துன்பத்தை நீக்கிக் கொள்ளக்கூடிய அடிப்படை அறிவு கூட இல்லை என்றால் இவன் இருந்தால் என்ன செத்தால் என்ன அப்படின்னு நான் கேட்கல, வள்ளுவர் கேட்கிறார். செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள். இப்போ சுகம் சொந்தமா போய் படிக்க வேண்டாம், புரிஞ்சுக்க வேண்டாம், ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இப்போ இந்த வகுப்பு போல சில வகுப்புகள் நடக்கின்றன. இவற்றை நாம் யூடியூப்ல அப்லோட் செய்கிறோம். இதை கேட்டாவது தன்னை திருத்திக் கொள்ளலாம் இல்லையா? ம். நீங்க ஒன்னும் சான்றோர் நூல்களை படிச்சு, தெரிஞ்சு, தேர்வு பெற்று ஞானியாக வேண்டாம். அதற்கென்று மெனக்கெட்டுள்ளவர்கள் படித்து, புரிந்து கருத்தை சொல்கிறார்களே, அதையாவது கேட்கக்கூடிய நாட்டம் இல்லை என்றால்,
வெறும் வெந்ததை தின்று விதி முடிந்தால் போவதென்று வாழ்கின்ற இந்த மக்கள் அவையினும் வாழினும் என், இருந்தால் என்ன செத்தால் என்ன என்று வள்ளுவர் கேட்கிறார். இந்த சொல் புத்தி சுய புத்தி இரண்டும் இல்லை என்றால் தனக்கு என்ன தேவை என்பது தெரியாது. இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை அவருடைய ஆதிக்கத்தில் இல்லை. யார் யாரெல்லாம் இழுக்கிறார்களோ அந்த இழுப்புக்கு தகுந்தாற்போல் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர எதை நோக்கி ஓடுகிறார்கள் என்ற இலக்கே தெரியாது. உலகம் முழுவதும் மக்களை யாரோ சில பேர் துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். தொழிலு, வியாபாரம், அனுபவ பொருட்கள் என்று யாரோ நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் ஓடுகிறோம் என்ற நோக்கம், பதில் யாருக்குமே தெரியாது. எல்லாரும் இப்படித்தான் வாழ்றாங்க. நாம் அப்படித்தானே போயாக வேண்டியிருக்குது என்று உடல் சார்ந்த வாழ்க்கையை மட்டுமே சிந்திக்கிறார்களே தவிர, ஏன் இதை தவிர்த்து நாம் தனித்து வாழ முடியாது என்று சிந்திப்பவர்களே கிட்டத்தட்ட இல்லை இந்த உலகத்துல. எனவே உண்மையான சுதந்திரம் இன்னும் கிடைக்காமல் சுதந்திர நாட்டின் அடிமைகளாகத்தான் மக்கள் வாழ்கிறார்கள். சரி, அடுத்ததாக கருவமைப்பு. அதாவது நம்முடைய வினைப்பதிவுகளினால் தான் வாழ்க்கை நடக்கிறது. அதாவது பிரசவத்திற்கு முன்பு வரைக்கும் சுமந்து வந்த முன்வினை, சஞ்சித கர்மம். 3 வயதிலிருந்து நாம் சுயமாக பெற்ற அனுபவங்கள் தன்வினை, பிராப்த கர்மா. இந்த முன்வினையும் தன்வினையும் இணைந்த தொகுப்பு தான் பின்வினைக்கான ஆகாமிய கர்மத்திற்கான எண்ணங்களை தோற்றுவிக்கிறது. அந்த எண்ணத்தை சொல் செயலாக மலர்த்துகின்றோம். அதனுடைய விளைவுகளை இன்ப துன்பமாக சந்திக்கின்றோம். எனவே ஆத்மாவில் என்ன உள்ளதோ முன்வினை தன்வினை என்று 2 அடுக்கு வினை பதிவுகள் எந்த தன்மையிலே தகுதியிலே தரதரத்திலே இருக்கின்றனவோ அதுதான் நமது வாழ்க்கை. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்றார் வள்ளுவர் பெருந்தகை. எப்படி நீரின் உயர்வை ஒட்டி தாமரை தண்டின் அளவு அமைந்து விடுகிறதோ அது போலவே கருமையத்திற்கு தகுந்த வாழ்க்கை தான் ஒரு மனிதனுக்கு. அதுக்கு மேல ஒரு மைக்ரோ எம்எம் கூட உயர முடியாது. அந்த உயரத்தை எட்டுவதற்கும் முயற்சி இல்லாமல் அதுவும் அடைய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இயற்கை சட்டத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. விதைக்கு தகுந்த செடியை போல ஆத்மாவுக்கு தகுந்த வாழ்க்கை தான். நாம் என்ன ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையில, எப்படி வாழ்ந்தாக வேண்டும் என்பதை ஏற்கனவே நம்முடைய முன்வினைகள் முடிவு செய்து வைத்திருக்கின்றன. ஒரு ப்ளூ பிரிண்ட் என்பார் மகர்ஷி அவர்கள், ஒரு சாப்ட்வேர். அந்த ப்ளூ பிரிண்ட் படிதான் வாழ்க்கையை தவிர அதற்கு மாறான வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது. அதை ஏற்கனவே நாம் சொன்னது போல பிரசன்ட் என்ற சொல் இஸ் நாட் ஒன்லி பிரசன்ட், இட் இஸ் பிரீசென்ட். நிகழ்காலம் என்பது நிகழ்கின்ற காலம் மட்டுமல்ல, நிகழ வேண்டிய காலம். ஏற்கனவே நிச்சயித்த கர்மாக்களின் அடிப்படை நிச்சயித்த விளைவுகளை தருகின்ற காலமே பிரீசென்ட் இஸ் பிரசன்ட். எனவே இதை பயன் கொள்ளக்கூடிய முயற்சி மட்டும்தான் நம்மிடத்திலே உண்டே தவிர அந்த கர்மாவையே மாற்றிவிடக்கூடிய ஆற்றல் யாருக்கும் கிடையாது, ஞானிகள் உட்பட. எனவே கருவமைப்பின் தாக்கத்தை செயலாக்கும் முயற்சிக்குரிய பலனை ஏற்பதை தவிர வேறு வழி இல்லை. நமக்கு பிடித்தது ஆசையாக இருக்கிறது என்பதற்காக கர்மாவில் இல்லாத ஒன்றுக்கு கால் வைத்தால் விளைவு எப்படியும் வரலாம்.
நன்றாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். எந்த எண்ணமும் வீண் போவதில்லை. தலைமுறை என்பது பதிவுகளின் தாக்கம். யாரையும் குறை சொல்லி, குற்றம் சொல்லி பயனில்ல. ஒவ்வொரு எண்ணமும் கருமையத்தில் பதிந்து, அதற்கு தகுந்த தாக்கத்தை அந்தந்த பிறவிகளில், அந்தந்த காலத்தில் விளைவாக தந்து விடுகிறது. அதனால் எண்ணத்தை சீர்தூக்கி தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலேயோ, பிற்காலத்திலேயோ, உடலுக்கோ, மனதுக்கோ நன்மையே தரும் என்றால் மட்டுமே அதை செயலாக்க வேண்டும். துன்பம் தரும் என்றால் அதை தவிர்க்கவும் வேண்டும். இப்போ கருவமைப்பிலே குடிப்பழக்கம் உண்டு என்று வைத்துக் கொள்வோம். யாரோ தாத்தாவோ, கொள்ளு தாத்தாவோ யாரோ குடித்திருக்கிறார். அந்த பதிவு நம்முடைய ஆத்மாவிலே முன்வினையாக இருக்கிறது. அதற்கான ஒரு சிறு சூழ்நிலை அலுவலகத்திலே ஒரு பார்ட்டி தருகிறாங்க. அதுல மது விநியோகம் செய்கிறார்கள். இன்றைக்கு மது அருந்தவில்லை என்றால் அவன் கலாச்சாரம் தெரியாதவன், அன்சிவிலைஸ்ட் பர்சனாலிட்டி என்ற ஒரு முத்திரை வேறு வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு முறை குடித்தால் தப்பில்லை என்று எல்லாரும் போதிக்க, அதற்கு இவர் இடம் கொடுத்து அன்றைய விருந்திலே மது அருந்து விட்டால், பிறகு அடுத்த நாள் அதே எண்ணம் தோன்றும். நேற்றுக்கு என்ன பண்ணினோம்? மது அருந்தினோம். எப்படி இருந்தது? சுகமா இருந்தது. இன்னைக்கும் போலாமா? போனா தப்பு இல்லையா? தப்பு என்றால் அரசாங்கமே விக்குமா? நடிகர்களே நமக்கு குடித்து காட்டுவார்களா? இப்ப எல்லாரும் தான் குடிக்கிறாங்க. 40,000 கோடிக்கு குடிக்கிற போது எப்படி தப்பாகும்? உடனே போகிறான். மறுநாள் அடுத்த நாள் போகாமலா இருப்பான்? அப்போ கரு அமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு பதிவை மீண்டும் புதுப்பித்து விட்டால் நிரந்தரமாக சிக்கிவிடுவோம். அதனால்தான் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்கிறார் வள்ளுவர். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். நெருப்பு சுடுவது எப்படி நிச்சயமோ அதுபோல் தீய எண்ணம் சொல் செயல்கள் நம்மை அழிப்பதும் நிச்சயமே. அதனால் அஞ்சுதல் அஞ்சாமை பேதமை. அந்த பார்ட்டியும் வேண்டாம், அந்த உறவும் வேண்டாம். வேலை இருந்து தூக்கிடுவியா? தூக்கு. உங்ககிட்ட வேலை செய்யறதை விட எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கிறது நல்லது என்ற துணிச்சல் இல்லை என்றால் இந்த சமுதாயத்தின் தாக்கத்தில் சிக்குவது மட்டுமல்ல, கருமையத்தின் தாக்கத்திலேயும் சிக்கி செழுந்து போவான். எனவே கருமைப்பில் வரக்கூடிய எண்ணங்களை மிக எச்சரிக்கையோடு செயலாக்க வேண்டும். இறுதியாக தெய்வீகமான எண்ணங்கள். தன்மையே தெய்வீகம். அதை யார் என்ன குறையை காண முடியும்? தெய்வீகமான எண்ணம் என்றைக்கும் எப்போதைக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நன்மையே தரத்தக்கது. ஆத்மாவின் தரம் தூய்மை பெறத்தான் அப்படிப்பட்ட தூய பிறவியின் மூலமாகத்தான் ஒரு தெய்வீக எண்ணம் வெளிப்படும். அது தனக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை தரக்கூடிய செயலாக மலர்ச்சி பெறும். ஒரு சமுதாயம் சிக்கலில் சீழுகின்ற போது, எப்படியாவது தப்பித்தால் போதும் என்று மக்கள் தவிக்கின்ற போது, அங்கே ஆன்மீகத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மகான் தான் அவதரிப்பார். ஒரு மகான் தான் துன்பத்தை தீர்ப்பதற்கான வழிகளை நமக்கு போதிப்பார். இந்த ஆன்மீக பயிற்சிகள், தத்துவம், விளக்கங்கள் எல்லாமே இப்போதைக்கு நிகழ்காலத்தில் நன்மை தராதது போல தோன்றினாலும் கூட காலத்தால் நிச்சயமாக நன்மை தந்தே தீரும். அது கண்ணுக்கு தெரியாது.
ஆன்மீகத்தால் நாம் பெற்றிருக்கின்ற நன்மைகள், பெறப்போகின்ற நன்மைகள் கண்ணுக்கு தெரியாது. அது கணக்கு போட்டு பார்த்தால்தான் மனவளக்கலைக்கு வருவதற்கு முன்பு இருந்த நிலைக்கும் வந்த பின்பு இருக்கின்ற நிலைக்கும் ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்த்தாதான் லாப நஷ்ட கணக்கு தெரியும். இல்ல நட்டமே கிடையாது, லாபம் மட்டுமே. இப்படி தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என்ற 6 வகை எண்ணங்களை பிரித்து ஆராய்ந்தால் தெய்வீக எண்ணம் எல்லோருக்கும் எக்காலத்திலும் எவ்வகையிலும் நன்மையை தரும் என்பது தெய்வத்தின் தீர்ப்பு. இது கடைசி முனை. முதல் முனை தேவைதானே. தேவையினால் வரும் எண்ணங்களை செயல்படுத்துகின்ற போது அளவு முறை மீறினால் மட்டுமே துன்பம் தருகிறது. மீறாத வரைக்கும் துன்பம் இல்லை. இந்த முதல் முனையும் இறுதி முனையையும் சரியாக செயல்படுத்திவிட்டால் வாழ்க்கை ஆனந்தமே. ஆனா மற்ற 4 இருக்கின்றனவே, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு. இந்த 4 வகைகளில் எழுகின்ற எண்ணங்களை நாம் நிதர்சனமாக, நிதானமாக ஆராய்ந்து செயல்படுத்தவில்லை என்றால் வரக்கூடிய விளைவுகள் எப்படியும் இருக்கலாம். தீதும் நன்றும் கலந்துதான் இருக்கும். எனவே அவற்றை ஆராய்ந்து பார்த்து நல்விளைவு வரும் என்று தெரிந்தால் மட்டுமே அதை செயல்படுத்த திட்டம் தீட்டி, திட்டமிட்டபடி செய்கிறோமா என்று மேற்பார்வையோடு கண்காணிக்க வேண்டும். இப்படி வாழ்வதற்கு பழகினால் நமது கர்மத்தில் உள்ள பதிவுக்கு தகுந்த வெற்றிகளை சந்திக்க முடியும். தவம் தவறினால் நிதானமாக செயல்பட முடியாது. நினைப்பதெல்லாம் சரியாக தோன்றும். அது தவறு இருந்தாலும் அறிவுக்கு எட்டாது. தவறென்று மற்றவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. பிறகு வம்பில் சிக்கிவிடும். அதனால் மகிழ்ச்சி சொல்கிறார்கள், உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே. எதிரி எங்கேயோ இல்லை, எனக்குள்ளே இருக்கிறது. எனக்குள் தோன்றுகின்ற ஒழுங்கற்ற எண்ணமே என்னுடைய எதிரி. எண்ணத்தின் குறைபாடே மீண்டும் மீண்டும் எண்ணமாய் எழுந்து அதை முடிக்க மீற எண்ணமது அமைதியற்று நிலை பிறழ்ந்து எழும் வேகம் சூழ்நிலைகளுக்கேற்றவாறு எண்ணமே பேராசை, கவலை, வஞ்சம், இழுக்கான கடும்பற்று, பொறாமையாகும். எண்ணம் இவ்விதம் மாறி செயலாய் ஆற்ற எழும் விளைவே 5 பெரும் பழி செயல்கள் என்று எண்ணத்தை பற்றி இன்னொரு கவிதை சொல்றாங்க. எனவே தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே விளைக்கின்ற எண்ணம், அதை செயல்படுத்தி நன்மை பெற வேண்டும். மாற்றாக இருந்தால், மாறாக இருந்தால் துன்பம் விளைக்கும் என்றார். மன உறுதியோடு சங்கல்பம் செய்து மீண்டும் எழாதபடி அதற்கு மேல் பதிவை ஏற்படுத்த வேண்டும். இதை தவத்தின் முடிவில் செய்தால் பலன் அதிகம் என்பதனால்தான் தவத்தின் இறுதியிலே நமக்கு வாழ்த்துகின்ற ஒரு சடங்கை மகர்ஷி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்கிற வள்ளுவப்பெருந்தகை. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இதை என்ன சொல்றாங்கன்னா, துன்பம் வரும்போது நாம் துன்பப்படவில்லை என்றால் துன்பம் துன்பப்படும். இது ரசிப்பதற்கு நல்லா தான் இருக்குது, ஆனா அர்த்தம் இல்லையே. துன்பம் என்பது தனியா நின்று துன்பப்பட முடியுமா? துன்பம் என்பது ஒரு உணர்வு. உணர்வுக்கு தனித்துவம் உண்டா? உடல் இல்லாமல் உணர்வு எங்க? செத்த பிணத்துக்கு என்ன உணர்வு இருக்குங்க? அப்ப இந்த குரல் இப்படி இந்த பொருளைத்தான் தருகிறதா? எத்தனை திருக்குறள் விளக்கங்களை பாருங்க, இதைத்தான் எழுதியிருக்கிறாங்க. இதைத்தான் வள்ளுவர் சொன்னாரா?
என்ன அசல் கருத்து, இதில் உள்ள ரகசியார்த்தம் என்ன என்றால், இப்போ ஒரு சுவையான இனிப்பு, திருநெல்வேலி அல்வா, அதை பார்த்த உடனே சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது, மனதுக்கு ஆசை வருகிறது. அறிவு சொல்கிறது அது சாப்பிடாத, அது முழுக்க முழுக்க கொழுப்பு, செரிக்கவே முடியாது, உடலுடைய வெப்பத்துல அது செரிக்கவே முடியாது, அது அப்படியே ரத்தத்தில் தங்கி கொலஸ்ட்ரால் மாதிரி ஹார்ட் அட்டாக் வரும், அது வேண்டாம் என்று அறிவு சொல்கிறது. மனம் பிடிவாதம் பிடிக்கும். எனக்கு வேணும், நல்லா இருக்கு, எல்லாரும் சாப்பிட்றாங்கல்ல, எனக்கும் வேணும் என்று மனம் பிடிவாதம் பிடிக்கிறது. வேண்டாம், சொல்றேன் கேளு என்று அறிவு வற்புறுத்தினால் மனம் துன்பப்படும். எல்லாரும் சாப்பிட்றாங்க, எனக்கு மட்டும் தரமாட்டேன்ற என்று மனம் துன்பப்படும். இந்த துன்பத்தை நாம் சகித்து கொண்டோம் என்றால், இந்த மனம் படுகின்ற நிராசை என்ற துன்பத்தை இப்போது நாம் சகித்து கொண்டோம் என்றால், பின்னாளில் அது கொலஸ்ட்ரால் மாறி இருதயத்தை பாதிக்கின்ற நோய், அதுக்கு செய்யக்கூடிய பைபாஸ் சர்ஜரி, அந்த வலி செலவு, இந்த வலியினால் ஏற்பட்ட துன்பம், இவற்றெல்லாம் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்காதுன்னு அர்த்தம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர். மனம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று துன்பப்படுகின்ற போது, அந்த துன்பத்தை சகித்து கொண்டவர்கள் இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். மனதின் துன்பத்தை பரவாயில்ல, அனுபவிச்சுப்போ, இது ரொம்ப சிம்பிள் அண்ட் நோ எக்ஸ்பெண்டிச்சர். ஆனா இதுக்கு இடம் கொடுத்தா நாளைக்கு பெரிய சிக்கல் வரும், பெரிய துன்பம் வரும். அதை விட இது நல்லதுதான், நீ வருத்தப்படு என்று மனதை விட்டுவிட்டோம் என்றால், பின்னால் மனமும் சேர்ந்து வருந்த வேண்டிய ஒரு நோய்க்கு ஆளாக மாட்டோம் என்பதுதான் இவருடைய பொருளே தவிர, துன்பம் வருகின்ற போது நாம் துன்பப்படாமல் இருந்தால் துன்பம் தனியா துன்பப்படாது. அது மட்டுமல்ல, கண்ணதாசன் அழகா சொல்வார், இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும் போது சரிங்க என்று சொல்லி வைத்த வள்ளுவரும் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கும் போது பாடும் உடல் துடிக்கும் போது யார் முகத்தில் ஓடி வரும் சிரிப்புன்னாரு. இடுக்கண் வருங்கால் நகுக, பாம்பு வந்து கடிக்கும் போது பாடும் உடல் துடிக்கும் போது யார் முகத்தில் ஓடி வரும் சிரிப்பு. எனவே இதெல்லாம் வள்ளுவர் சொல்லல, வள்ளுவர் சொல்கின்ற கருத்து வேறு. எனவே அந்த உட்பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதாத்திரியத்திலே தெளிவுபெற்றிருக்க வேண்டும். அந்த வகையிலே இப்போ 6 வகை எண்ணங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இவற்றுக்கான பயிற்சி, எண்ணம் ஆராய்தல் எப்படி என்ற பயிற்சியை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நாங்கள் பல தடவைகள் கேட்ட தலைப்புத்தான் நாங்கள் மற்றவர்களுக்கும் பாடம் எடுத்த தலைப்பு இருந்த போதும் அந்த தலைப்பையே ஐயா உங்களுடன் இருக்கின்ற போது இதற்குள்ளும் பல நுணுக்கங்களை கேட்க முடிந்தது. மிக்க நன்றி ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஓகே, தனா ஐயா. ஐயா வாழ்க ஐயா. வாழ்க ஐயா. இந்த ஐயா அருமையான சிந்தனை ஐயா, எல்லாம் ஈஸியா புரிஞ்சு கொண்டு போச்சுது. ஒரு கருத்து மாத்திரம் சொல்ல வேண்டும் போல என்னன்னு சொன்னால், அந்த ஊண்டைய ஆதங்கங்களை பற்றி நான் யோசிச்சேன். அதாவது ஊண்டையும் சொல்லும் பொழுது, இந்த உலகத்தை பற்றி, இந்த ஊடகங்களை பற்றி ஊண்டையும் சொல்லும் பொழுது பெரிய ஆதங்கப்பட்டு அதை சொல்றீர்கள் ஒன்று கவனிச்சேன்.
அதாவது வந்து என்னன்னு சொன்னா, இந்த பகவத்கீதையில எனக்கு எங்கேயோ பார்த்ததோ யார்ட்டையோ சிந்தனை செய்தத்துல கேட்ட மாதிரி இருக்கு. இந்த வித்தை தெரிந்தவனுக்கும் விவரம் உள்ளவனுக்கும் தூக்கம் வராது, தூக்கம் எங்கேன்னு சொல்லி லோட் கிருஷ்ணா வந்து ஏதோ சங்கத்துல சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஆமாங்க ஐயா. அதே மாதிரி தான் ஐயாவை யோசிச்சு பார்த்தேன்னா, இவ்வளத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஐயாவுக்கு ஐயா இந்த மேனம் இப்படி பாடுபட மாட்டதை யோசிச்சு பார்த்தேன்னா அது ஒரு பக்கம். ஐயா பெரிய விஷயம் ஐயா. என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கு, எங்களுக்கு நாம் கேட்டுக்கொண்டு போக அப்படியே இந்த உரிக்க வாழைப்படம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஈஸியா கேட்டுக்கொண்டு போறோம். ஆனா இவ்வளத்தையும் ஆராய்ச்சி செய்து இவ்வளத்தையும் தெளிவாக எடுத்து அது எங்களுக்கு சுலமா தரதையா நாங்கள் செய்த பாக்கியம் அது உண்டு. அது சொல்லுவோம் ஐயா. அடுத்தது இந்த கேள்வி, ஒரு சின்ன கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த எண்ணங்கள் வந்து 6 வகை. இதுல வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த கருமைய பதிவை ஒட்டியது. அதாவது வந்து அது குரலை சொன்னீங்க, வெள்ளத்தனியது மலர்ந்தல் உள்ளத்தனியது உயர்வு அப்படின்னு சொல்லி. அதாவது வந்து இந்த எல்லாம் வந்து இந்த அந்த அந்த கருமையத்தின் படியே அதை மாற்றவே முடியாது, ப்ளூ பிரிண்ட் படியே வாழ்க்கை நடந்து போகுதுன்னு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப இந்த எண்ணங்கள் எல்லாம் வாரத்துக்கு அந்த கருமைய பதிவு ஒரு முக்கிய காரணம், பெரிய காரணம் அது. அப்ப அந்த கருமைய பதிவினால வர எண்ணங்களை மாற்ற முடியாது. அப்படி மாற்ற முடியாது இருக்க இப்ப எங்கிட்ட சூழ்நிலையில மாத்திரம் உதாரணம் பாருங்க, நாங்கள் இப்ப ஸ்ரீலங்காவில் இருக்க கஷ்டம், கன எண்ணங்களை கஷ்டமா இருக்கும், அந்த எண்ணம் அப்படிலாம் இருக்கு. ஆனா அதே இதை கனடாவில் ஏறும் பொழுது அது ஈஸியா செய்யக்கூடிய இருக்கு. அது வந்து சூழ்நிலையால அது மாறுது அது. ரைட். அப்ப ஐயா அந்த அங்க இருக்கையும் சிலருக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து 5 பிள்ளைகள் வைப்போம். 5 பிள்ளைகள் கண்டா 4 பேர் வந்து நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா அதுல வந்து ஒருவன் தண்ணீரா அடிச்சு பெரிய குடியாரனா மாறிடுவான். அப்படி இருக்க அதுல ஒன்று சொன்னீங்கன்னு சொன்னால் அவற்றை அந்த என்ன பிறவி தொடர்ல வந்து அவற்றை பேரண்ட்ஸ் இல்லாட்டி கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது அந்த பழக்கம் இருந்தா அது வந்திருக்குமான்னு சொல்லி. அப்படி இருக்கும்பொழுது அப்ப அந்த 4 பேரும் என்னடா தப்பி நாங்க ஒன்றும் இல்லாம ஒரு இடத்துக்கு தான் அது வருகுது. அது அதுபடி ஒரு ஆளுக்கு தான் அது பாதிக்கும். அதாவது அது காரணம் என்ன என்றால், இந்த பதிவுகள் எழுச்சி பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பாருங்க. இப்போ சஞ்சித கர்மாவிலையும் பிறகு திருமண வயது வருகின்ற வரைக்கும் நாம் பெற்ற சுய அனுபவங்கள், பிரார்த்த கர்மா, இந்த 2 வினை பதிவுகளிலேயும் ஒவ்வொன்றுக்கும் எந்த காலத்தில் எழுச்சி பெற வேண்டும் என்று நிச்சயிக்கின்ற விதி ஒன்று உண்டு. அது முதல் அந்த விதியை பற்றி பேசிய மகான் வள்ளுவ பெருந்தகை தான். பொருள் கருவி காலம் வினை இடனொடு 5 இருள் தீர எண்ணி செயல் என்று ஒரு எண்ணத்தை செயலாக்குவதற்கு முன்பு இதை செயல்படுத்தினால் இந்த 5 அம்சங்களின் அடிப்படையில் ஒரு விளைவு நிச்சயிக்கப்படும். அந்த விளைவை தீர ஆராய்ந்து பார்த்து ஒரு எண்ணத்திற்கு இடம் தர வேண்டும். அப்போ பொருள், கருவி, காலம், வினை, இடம், இடனொடு 5 இருள் தீர எண்ணி செயல். இந்த 5 கோட்பாடுகளை இன்னும் மகர்ஷி வந்து தெளிவுபடுத்துறார். செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்கவே, அது 5 கோட்பாடுகள். சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே. அவர் விளை வரும் யோசிச்சு பார்த்துக்கிட்டார் வள்ளுவர். சாமிஜி என்ன விளக்கம் சொல்றாரு? இந்த 5 கோட்பாடுகளின் அடிப்படையில் சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே. சீர் என்றால் இயற்கை சட்டம். அந்த சட்டத்தின் தீர்ப்பாக சீர் விளைவாய் எப்படி வரும்? காந்த வழியாக, ஆத்மா என்ற காந்த களத்தின் வழியாக, காந்த வழி திகழும் அருளாற்றலே, தெய்வமே விளைவாக வெளிப்படுகிறது. வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பது உணர்ந்து ஒய்க்குவோம். இன்ப துன்பத்திற்கு மட்டும் அல்ல,
அமைதி என்ற தவத்திற்கும் பேரின்பம் என்ற தெய்வ தரிசனத்திற்கும் இதே 5 கோட்பாடுகளே அடிப்படை. அப்ப ஏன் தவம் செய்ற எல்லாருக்கும் ஞானம் வருவதில்லை என்றால் இதே 5 கோட்பாடுகள் அவனுடைய ஆத்மாவில் இருக்கிறது. சோ யாருக்கு ஞானம் பெற வேண்டும் என்ற கர்மவினை தாக்கம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அது சித்திக்குமே தவிர மற்றவர்களுக்கு அது வெறும் பயிற்சி மட்டும்தான். இதற்குரிய பலாபலன் அடுத்த அவருடைய சந்ததியிலே மகன் மகளுக்கோ பேரன் பேத்திக்கோ வரலாம். ஸோ இந்த 5 கோட்பாடுகளை வைத்து நிச்சயிக்கக்கூடிய அறிவு எத்தனை பேருக்கு உண்டு? சாதாரண மக்களுக்கு சாத்தியமே இல்லை. அதே போல அது எழுச்சி பெறுவதற்கும் அழுத்த வேறுபாடு காரணம். அந்த ஒவ்வொரு பதிவுடைய திணிவு காரணம். அந்த திணிவுக்கு தகுந்த இடத்திலே தான் வெளிப்படும். அப்போ ஒரு குழந்தை பிறக்கின்ற போது இருந்த அந்த வினை பதிவுகளின் எழுச்சி தன்மைக்கும் கோள்களின் சஞ்சாரத்திற்கும் கணவன் மனைவி அன்றைக்கிருந்த மனநிலையின் தாக்கத்திற்கும் ஏற்ப ஒரு கருவாகிறது. அடுத்த குழந்தை பிறப்பதற்குள் கோள்கள் மாறும், கணவன் மனைவியுடைய சிந்தனை அனுபவங்கள் மாறும், பக்குவம் மாறும். அதே போல ஆத்மாவில் உள்ள பதிவுகளினுடைய வெளிப்படுகின்ற எந்தெந்த பதிவு வெளிப்பட வேண்டும் என்ற தன்மைகள் மாறும். இப்படி ஒவ்வொரு குழந்தைக்கும் மாற்றங்கள் நிச்சயமாக இருந்து கொண்டு இருக்கும். இரட்டை குழந்தைகளுக்கே மாற்றம் உண்டு என்கிறார் மகர்ஷி அவர்கள். அப்புறம் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கும் மாற்றம் இல்லாமையா இருக்கும். ஸோ இரட்டை குழந்தைகள் ஒரே பிரசவத்துல தான் வருது. ஆனா 1 முன்னாடி வருது, 2 பின்னாடி வருது. அதுக்குள்ள கிரகங்கள் எல்லாம் சில மைல் தூரம் ஓடி போயிடுது. அப்ப அதற்கு தகுந்த தாக்கம் 2வது குழந்தைக்கு பிரதிபலிக்கும். அப்போ இரட்டை குழந்தைகளிலேயே பேதம் உண்டு என்கின்ற போது முதல் குழந்தைக்கும் 5வது குழந்தைக்கும் பேதம் இருக்காதா? ஸோ இந்த வினை விளைவு தத்துவம் மிக மிக நுட்பமானது. எவ்வளவு சிந்தித்தாலும் அனுபவப்பட்டாலும் இப்படித்தான் என்று எடுத்து விளக்கி சொல்ல முடியாத அளவுக்கு மிக ஆழமான ரகசிய புதையல் இந்த வினைப்பதிவு, கர்மத்துடைய இயல்பு. அதை ஓரளவுக்கு ஞானிகள் எல்லாம் நமக்கு விளக்கி சொல்லிக்கிறாங்க. இதை புரிந்து கொண்டு எண்ணம் சொல் செயல்களை முறைப்படுத்தி விட்டால் அடுத்து வரக்கூடிய பலன்கள் நல்லதாக இருக்குமே தவிர ஏற்கனவே உள்ள கர்ம வினைகளின் தாக்கம் எங்கே, எப்போ, எந்த விதமாக வரும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. வாழ்க்கை ஐயா, ஓகே. இன்னும் சின்ன கேள்வி என்ன சொன்னா, நீங்க இப்ப சொல்லிக்கொண்டு போகும்போது சொன்னீங்க என்ன சொன்னால் அடுத்த சந்ததிகளுக்கு வரும் என்று சொல்லி அப்படின்னு அடுத்த சந்ததிகள் சொல்லும் பொழுது இப்ப ஒருவர் வந்து பிள்ளைகள் எல்லாம் பிறந்ததுக்கு பிறகுதான் வேதாத்தியத்துக்கு வர இந்த அறிவு எல்லாத்தையும் பெற்று அவர் அதை தவம் செய்தெல்லாம் செய்து கொண்டு போறார் என்று வைப்பான். அப்ப ஆனா இப்ப இந்த பிள்ளைகள் ஒன்றும் இல்லை, அது பிறகு பிள்ளைகள் ஒன்றும் பிறக்கவில்லை, பிள்ளைகளும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவற்றை சந்ததி என்று சொல்லும் பொழுது அந்த முதல் பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த பலன் போகுமா? அப்படி இல்லாட்டி அவற்ற பிள்ளைகளுக்கு போகுமா? இல்ல அப்படி கிடையாது. தலைமுறை என்பது இப்ப நம்ம இருந்து பிறந்த 5 குழந்தைகளும் அடுத்த தலைமுறை தான். அவர்கள் வயது வந்து திருமணமாகி அவர்கள் இல்லறத்திலே குழந்தை பெறுகின்ற போது அடுத்த தலைமுறை. ஒரு தலைமுறை என்பது 1 கிடையாதுங்க. 1 1ஆக இருக்கலாம், 1 5ஆக மாறலாம், 10ஆக மாறலாம். அந்த 10மே ஒரு தலைமுறை கணக்கு தான். புரியுது ஐயா. இப்ப எந்த கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப என்ன எடுங்க, என்ன பிள்ளைகள் எல்லாம் பிறந்துட்டார்கள், எனக்கு எல்லாம் ரிட்டையர் பண்ணி நான் எல்லாம் தவமெல்லாம் செய்துட்டு போறேன். முதியெல்லாம் அப்படி செய்யல, அதெல்லாம் பிள்ளைகள் பிறகுதான் எல்லாத்தையும் செய்துட்டு போறோம். அப்ப போறது பலன் வந்து யாருக்கு கிடைக்கும்? உங்களுக்கு தான் கிடைக்கும். என்னையா? உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். உங்களுடைய ஆத்மா தான் தூய்மை பெறுமே தவிர உங்களுடைய வாழ்த்துகளால் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் மாற்றம் ஏற்படலாமே தவிர கர்ம வினை வந்து தாக்கம் தர முடியாது. ஏன்னா அது பிறக்கும் போதே முடிஞ்சு போச்சு கணக்கு. அது சரி. வளமுடன்
அடுத்து ஜனாதிபதியா நீங்கள் கையெழுத்தினீங்க, அப்புறம் அடைக்கிறீங்க. கேட்குறீங்களா? ஐயா கேக்குதா? கேக்குறீங்கய்யா. வாழ்க வளமுடன். வளமுடன். சிறப்பான சிந்தனை ஐயா. சிலவேளை இந்த கேள்வி நான் மேபி அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல அது இந்த மறுமொழியோட வந்துருமோ தெரியல. என்ன எனக்கு கேள்வியா நான் கேட்க நினைச்சது என்று சொன்னீங்க, என்ன சொல்லிங்க. அப்ப ஒரு அறிவு நல்லதுக்குத்தான் நல்லதைத்தான் சொல்லும், அது வழியைத்தான் காட்டும், அது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப மனம் தான் மேல நேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில ஒரு பொருளை வேணுமோ இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சி வேணுமோன்னு சொல்லிக்கல. ஆனா மனம் என்ன நினைக்குதோ அதுக்குரிய நினைவுகள் தான் வந்து கொண்டே இருக்கும், அதுக்கு சப்போர்ட்டிவான நிகழ்வுகள் தான் வந்து கொண்டே இருக்கும் மெமரியில இருந்து. அதை செய்யறது இது அறிவா இல்லாட்டி அது மனமே செய்யுதா? மனமேதான் அறிவாக செயல்படுகிறது, அறிவேதான் மனமாக செயல்படுகிறது. அறிவு அடக்கத்தில் இருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கும். இப்போ நீங்க அறிவு இல்லாத ஒரு காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்ப மனம் எந்த எண்ணத்தை ஏற்படுத்தினாலும் கூடவே இன்னொரு எண்ணம் வரும், இது நல்லதா கெட்டதா என்று இன்னொரு எண்ணம் வரும். அப்போ ஒன்று அறிவின் எண்ணம், இன்னொன்று மனதின் எண்ணம். இப்போ வெளியே போறோம், ஒரு நண்பரை பார்க்கணும், இருப்பாரோ மாட்டாரோ அப்படின்னு மனசுல ஒரு சந்தேகம் வரும். அறிவு என்ன சொல்லும்? போன் பண்ணி கேட்டுட்டு போகலாம், இல்ல போன் பண்ணாம போனீங்கன்னா இருக்கலாம், இல்லாம போகலாம். அப்ப இருந்த சந்தோஷப்படவோ இல்லைன்னு வருத்தப்படவோ கூடாது, ஏன்னா நம் கையில் இல்லை. இப்படி அறிவு தெளிவாக நமக்கு வழிகாட்டும். இப்ப என்ன செய்யணும்? மனசு போறதுக்கு முன்னாடியே ஒரு போன் போட்டு இருக்கிறீங்களா இல்லையா, வரலாமா என்று கேட்டுட்டு போனோம்னா அவர் அங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இல்ல போகலாம், இருந்தா பார்ப்போம், இல்ல வேற வேலையை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு மனசே நினைச்சதுன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அப்படி அந்த இல்லாம போற போது ஐயோ இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஆளு பார்க்க முடியலையே என்ற வருத்தம் வரும். எனவே எந்த எண்ணம் தோன்றினாலும் அதை சார்ந்து இன்னொரு எண்ணம் வரும், அது அறிவின் எண்ணம். இது மனதின் எண்ணம், அனுபவங்களின் எண்ணம். அப்போ ஒவ்வொரு அனுபவத்தையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வகையிலே அறிவே இதை சார்ந்து ஒரு நியாயத்தை, ஒரு அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கும். அது அறிவின் வெளிப்பாடு. அதனால எழுகின்ற எண்ணத்தை எல்லாமே அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்ப்பது எண்ணி துணிக கர்மம். அதைத்தான் அங்க சிந்திச்சு பார்க்கணும். அறிவு இதை சொல்கிறது, மனசு இதை விரும்புகிறது. அப்ப மனசுக்கு அறிவு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது, நீ நினைச்சபடி நடக்கலாம், நடக்காம போகலாம், அது நம்ம கையில் இல்லை. அந்த அறிவின் எண்ணத்தை கேட்டு விட்டால் நமக்கு அங்கு ஏமாற்றம் இருக்காது. அறிவின் எண்ணத்தை நம்ம கேட்கல அப்படின்னா அங்க அவர் இல்லைன்னா ஏமாற்றம் வரும், துன்பம் வரும், வருத்தம் வரும். அதனால்தான் எண்ணி துணிக கர்மம். மனதின் எண்ணத்தை அறிவின் சிந்தனை கொண்டு ஆராய்ந்து பார்ப்பதுதான் எண்ணி துணிக. ஒவ்வொரு தரமும் அந்த மனதில் எழுதுற எண்ணத்தை அறிவாலை ஆராய்ஞ்சுதான் அதுக்குரிய தீர்மானத்தை மேற்கொள்ளணும். ஆமா, எண்ணங்கள் எழும் போது ஆராய்ச்சியோடவே வரணும். நன்றிகள் ஐயா, நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, நான் சொல்லுங்க. சின்ன கேள்விகள் தான் ஐயா, கேட்கிறேன். தொடங்கும் போது ரெண்டு பதம் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணீங்க, இயற்கை விதி, தெய்வ நீதி. இந்த ரெண்டும் ஒன்றா இல்ல ரெண்டுக்கு தொடர்பு ஐயா? ஒன்றேதான். அதாவது எல்லாமே தெய்வ நீதி தான். அந்த தெய்வ நீதியே ஒவ்வொரு கட்டத்துல மேன்மை பெறுகிறது. இப்போ சுத்தவெளியிலிருந்து இயக்கம் தோன்றிய போது பிறந்த தெய்வ நீதி, அதுக்கு பேரு இயல்புக்க விதின்னு பேரு. அந்த இறைத்துகள் குவிந்து விண்ணாகி விண் களமாக பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் எல்லாம் வருகின்ற போது
இங்க இயக்கத்திற்கு தக்க விளைவு என்ற இயற்கை சட்டம், தி லா ஆஃப் நேச்சர். இப்போ தெய்வநீதியை இயல்போக்க விதியாகி இயல்போக்க விதியே இங்க இயற்கை சட்டமாச்சு. இந்த இயற்கை சட்டமே மனிதர்களிலே செயல் விளைவு விதியாக செயல்படுகிறது. அப்போ தெய்வ நீதிக்குள் இயல்போக்க விதி, இயற்கை விதி, செயல் விளைவு விதி என்ற மூன்றும் அடங்கியிருக்கின்றன. அதனால் தெய்வ நீதி எங்கும் பயன்படுத்தலாம், மூணுக்கும் பொதுவானது. குறிப்பா பேசுற போது இந்த 3 வார்த்தைகளை பயன்படுத்தணும்: இயல்போக்க விதி, இயற்கை விதி, செயல் விளைவு விதி என்று. இந்த மூன்றும் தெய்வ நீதிக்குள் அடக்கம். சரிங்களா? ஆமா, சரி ஐயா, விளங்குது, புரிந்தது, தெளிவு. 2வது கேள்வி ஐயா, இந்த எண்ணம் ஆராயம் செய்கின்ற போது இந்த கருவமைப்பிலிருந்து வருகின்ற எண்ணத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது? இது கருவமைப்பிலிருந்து தான் வருகிறது. தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிரமண தூண்டல் மூன்றும் இல்லை என்றால் அது கருவமைப்பிலிருந்து வருகின்ற எண்ணங்கள். இப்போ ஒன்றில் பெரும்பான்மையான நேரம் நாம ஒரு இடத்துல இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், இல்லை தொழில் செய்வதென்றால் அலுவலகத்தில் இருக்கிறோம், அலுவலக வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இடையிலே நமக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது என்றால் இது எதை சார்ந்து வருகிறதுன்னு பாருங்க. தேவையா, பழக்கமா, சூழ்நிலையா, பிரமண தூண்டுதலா? அப்ப இது எல்லாமே ஏற்கனவே கர்மத்துல பதிந்து இருக்கிறது. சாமிஜி கவியை சொன்ன பாருங்க, தேவையினால் எழுந்த எண்ணம் எல்லாமே கருவமைப்பாகவும் தெய்வீக எண்ணமாகவும் வெளிப்படுத்த சொல்றாங்க இல்லையா? அப்போ தேவைதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம். அவளை வெளிப்பாடுதான் பழக்கம், சூழ்நிலை, பிரமண தூண்டுதல் எல்லாமே. அப்ப எல்லாமே கர்மத்தில் இருக்குது. அது எழுகின்ற போது எந்த வகையை சார்ந்தது என்று ஆராய்ந்து பார்க்கணும். அதுதான் அடுத்த வகுப்பிலே எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். இன்னொரு கேள்வி ஐயா, இப்ப சில சந்தர்ப்பங்கள்ல இப்ப நாம் ஏதோ ஒரு விடயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது, அந்த அடிப்படையில் நடக்கிறது, இந்த ஆராய்ச்சிகள் செய்கின்ற போது அல்லது இருக்கின்ற போது, என்னுடைய பர்சனல் அனுபவத்தையே சொல்றேன் ஐயா. காலையில பாத்ரூமுக்கு போயிட்டு பாத்ரூம் கடமைகள் எல்லாம் செய்து குளித்துட்டு வருகணும். அந்த நேரத்தில் நிறைய புது புது ஐடியாஸ் எல்லாம் மனதில் வரும். சில புதிய நல்ல சிந்தனைகள் அந்த அது இந்த தேவையோ பழக்கமோ இதுகள் எதையுமே சாராதது. இப்ப ஒரு புதிய ஒரு எண்ணம், புதிய ஒரு ஒரு விளக்கம் உண்டு, ஒன்றை பற்றி ஒரு புதிய ஒரு கோட்பாடு, சிந்தனை உண்டு வரும். அது எந்த வகையாக அந்த எண்ணம் வருது? அதாவது நீங்க அதிகாலை 3 மணி முதல் பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம். அந்த நேரத்தில் எழுகின்ற போது நம்முடைய எண்ணங்கள் தோன்றுகின்றன. அதுல சில எண்ணங்கள் ஏற்கனவே முதல் நாள் சிந்தித்த அல்லது ஏற்கனவே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கலாம். ஏன்னா அந்த 3 மணி நேரத்துல ஞானிகளுடைய அனுபவங்கள், அவங்களுடைய தத்துவங்கள் எல்லாமே வான்காந்தத்துல வெளிப்பட்டு அதாவது அழுத்தத்தோடு வெளிப்படக்கூடிய நேரம். நம்முடைய மனதை எளிதில் ஊடுருவி வெளிப்படுத்தக்கூடிய நேரம். அந்த ஞானிகளுடைய சிந்தனைகள் நம்முடைய மூளையில மோதுகின்ற போது நம்முடைய ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கலாம், அல்லது நம்ம புரிந்து கொள்ள முடியாத சில தத்துவ ரகசியார்த்தங்கள் இருக்கும், அது நம்முடைய அறிவுக்கு எட்டும். அதனால அதிகாலை 3-4 மணி நேரங்களில நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கும். நற்சிந்தனைகள், கேள்விகள் வருகின்ற போது பதில் சொல்லக்கூடிய அளவிலே நல்ல ஒரு அலைக்களம் இருக்கின்ற நேரம் தான் காலையில பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடியது. அதனால நம்ம அதனுடைய தாக்கம் நமக்கு 7-8 மணி வரைக்கும் கூட வெளிப்படலாம். ஆனால் தத்துவத்திலே நாம் தெளிவான விளக்கம் பெற வேண்டும் என்றால் பிரம்ம முகூர்த்த நேரம் தான் நமக்கு
உற்ற நேரம். அது மட்டுமல்ல, சில ஆராய்ச்சி செய்கின்ற போது இப்போ திருக்குறள் எல்லாம் இவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, நம்முடைய அறிவு அதை ஏற்றுக்கொள்ளலை. எப்படி துன்பம் தனியா நின்று துன்பப்படுமா அப்படின்ற ஒரு சிந்தனை வருகின்ற போது காலை 3 மணிக்கு நம்ம தூங்கி கொண்டிருந்தாலும் கூட அந்த பதில் டக்குன்னு வரும். அந்த இடத்துல வந்து இல்லை இல்லை அது அப்படி இல்லை, நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு ஆசைப்படுறோம், அது வேண்டாம்னு சொல்லும்போது மனசு துன்பப்படும். அப்போ மனசு துன்பப்படுறதே சரி செஞ்சுக்கோன்னு விட்டீங்கன்னா அதோடைய விளைவாக பெரும் துன்பம் வரும். இப்போ இந்த துன்பத்தை சகித்து கொண்டு அதை செய்யாமல் விட்டு விட்டோம் என்றால் பின்னால் பெரிய துன்பம் வராது. இதுதான் சரியான கருத்து அப்படின்றது 3 மணிக்கு நம்ம உதயம் ஆகும். அது மறந்தும் போகும், பின்னாடி நினைவுக்கே வராது. அப்ப என்ன பண்றோம், 3 மணிக்கு உடனே எந்திரிச்சு உட்கார்ந்து அந்த கருத்தை எழுதி வச்சாதான் நூலிலே வந்து அந்த கருத்து நமக்கு மறந்து போகாம கொடுக்க முடியும். அப்படி சில அனுபவங்கள் எனக்கு உண்டு. 3 மணிக்கு என்னுடைய ஆராய்ச்சிக்கு விளக்கம் எல்லாம் சிலது கிடைக்கும். உடனே எந்திரிச்சு உட்கார்ந்து அதை எழுதி குறிப்பாக எழுதி வச்சிருவேன். இல்லைன்னா அது மறந்து போயிடும். அப்புறம் காலை எழுந்த பிறகு அந்த குறிப்பை வைத்துக்கொண்டு சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னா அந்த 3 மணி நேரத்துல நமக்கு வந்த சிந்தனை மீண்டும் நமக்கு கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் கூட அந்த கருத்து நமக்கு சிந்தைக்கு வரும். ஸோ குறிப்பாக எடுத்து வைக்கணும், இல்லைன்னா சுத்தமா அது நினைவுக்கே வராது. என்னன்னு ரீகால் பண்ணினா கூட அது பிடிக்க முடியாது. இது சாமியே சொல்லுவாங்க, அது மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வந்து ஒன் டைம் என்லைட்டன்மெண்ட் தான். அது ஒரு முறைதான் வெளிப்படும், அது மீண்டும் வராது. அதனால் அப்படிப்பட்ட கருத்துக்கள் வருகின்ற போது உடனே அதை குறிப்பெடுத்து வச்சிடணும்னு சொல்லி சாமிஜி ஏற்கனவே சொன்ன ஒரு விளக்கம் எனக்கு நினைவில் இருக்கு. இருக்கு ஐயா. அந்த டைம்ல வந்துடும், பிறகு மறந்து போயிடும், மறந்து போயிடும். அப்ப அதை என்ன வகைக்குள்ள அதை சேர்க்கலாம்? அது தெய்வீக எண்ணத்தில் தான் நடக்குமா ஐயா? தெய்வீக எண்ணம் தான். தெய்வமே நமக்கு கேள்வி வருகின்ற போது அதுக்கான விடையை எடுத்து காட்டும். அது எப்பவும் காட்டும். நமக்கு அதோடைய என்ன சொல்றது, அந்த அலைகள் நீங்கள் தொடர்பு கொள்கின்ற நபர் தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் அப்படின்றது மாதிரி அறிவு எடுத்து காட்டக்கூடிய எண்ணத்தை நாம் ரிசீவ் பண்ணக்கூடிய எண்டில் இருக்க மாட்டோம். அப்போ அந்த மெசேஜ் நமக்கு வந்து சேராது. அதுதான் அந்த அந்த விழிப்பு நிலை அப்படின்றது நமக்கு துணை செய்யும். ஸோ இறைவன் எப்பவுமே நமக்கு வழிகாட்டி கொண்டுதான் இருக்கிறான். நமக்கு அதை ஆழ்ந்து கவனிப்பதற்கு நமக்கு அதுக்கான பக்குவம் இல்லை. என்ன சொல்றது, அது கூர்ந்து கவனிக்க முடியறதில்லை. அப்போ அது இப்போ விளைவு சந்திக்கிற போது ஐயோ அப்போ என்னவோ தோணுச்சு, நான் சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த அனுபவங்கள். சின்ன ஒரு கேள்வின்னு சொல்லி ஐயா என்னன்னு சொன்னா, இந்த சிவாயா சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வந்து அடிக்கடி நடக்கிறது இது. காலையில் எழும் பொழுது அருமையான சிந்தனை. நான் பல தரவுகளை பார்த்திருக்கிறேன். இப்ப ஏற்கனவே கோவம் உள்ளாக்களை பற்றி யோசிச்சு அந்த கோவம் எல்லாம் இருக்காது. ஐயோ நம்ம போல மனுஷர் தானே, அப்படி இப்படி நல்ல சிந்தனைகள் எல்லாம் பெறும். சில சமயம் நம்முடைய வயதானது யாரையாவது பற்றி இதா சொன்னாலும் அவருக்கு திரும்பி பேசி அப்படிங்கிற இருக்கக்கூடாது. நல்ல அருமையான சிந்தனையா இருக்கும். அதே சிந்தனை வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தொடங்கி ஒரு ஈவினிங் போல பார்த்தால் நானே கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி வேற. அப்ப அவருக்கு ஏதா இருக்கு, இந்த மனிதன் இப்படி காலையில சொல்லி இப்ப அந்த மனிதன் செய்யுதா அப்படி எல்லாம் பெறும். பல தடவை யோசிச்சிருக்கிறேன். அப்ப பார்க்க இந்த காலையில எழுந்து அந்த ஒரு மற்ற ஆக்டிவிட்டிஸ் 9:30 அப்படின்னு வைங்க, மற்ற செய்யணும் வர்ற சிந்தனைகள் எல்லாம். அப்ப நான் யோசிக்கிறது என்னன்னு சொன்னா, அப்ப இந்த நாளாந்த கடமைகளை சேர்த்து பிறகு இந்த மன அலைச்சூழல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா தொடங்கி விட்டார். அப்ப பிறகு அது வந்து உணர்ச்சி வச நிலைக்கு போகுது. அதன்படியால தான் அப்படி அது வருதுன்றதான் நான் யோசிச்சேன். அப்படியே சரிதாங்கய்யா. சரியா ஐயா? அது சரிதான். ஏன்னா இரவு முழுவதும் ஓய்வு பெறுகின்ற போது மனசு தெளிவா இருக்கும். நீங்க தெளிந்த மனநிலையில எல்லா சிக்கல்களுக்கும் விடை கிடைக்கும், குழப்பத்துல விடை கிடைக்காது. அதனாலதான் பிரச்சனை இருக்கிற போது
அதையே சிந்தித்து கொண்டிருக்காம அதை மறந்து வேறொரு காரியத்தை செய்துட்டு தூங்கிட்டோம்னு வச்சுங்களேன், அப்புறம் அடுத்த நாள் நிச்சயமாக அதுக்கான விடை வந்து நமக்கே தெளிவாக கிடைக்கும். ஸோ அமைதியில் தான் நமக்கு விடை கிடைக்குமே தவிர குழப்பத்தில் விடை கிடைக்காது. அதுக்கு அந்த அமைதியை அடையாளம் காண்பதற்கு, அமைதியை அடைவதற்கான பயிற்சிகள் தான் தவம். அப்ப தவம் செய்தவர்களுக்கு எல்லா பிரச்சனைக்கான விடைகளும் கிடைக்கும். சரி ஐயா. ஐயா, இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று சொல்லணும். நான் இது அடிக்கடி சொல்ல வேண்டிய யோசிச்சுன்னா அது சந்தர்ப்பம் சரி வரல. வைவில் சொல்றேன்னு சொன்னா, அதாவது என்னுடைய வைவுக்கு வந்து இந்த பிரமஞானம் எல்லாம் கொண்டு போய் எல்லாம் செய்து, ஆனா அவங்க வந்து இந்த சின்ன ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னு இல்லாமல், பட் அவங்க பிஸி என்னைக்கா தங்க கடமையில வடிவா செய்யறாங்க. பிள்ளைகளை பார்த்து பார்த்துட்டு வர்றாங்க. அதுல இருந்து குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்ப உங்களோட சிந்தனோட தொடங்கின நாள் தொடக்கம் முதலாவதுல இருந்து நான் அவங்க சொன்னேன்னு சொன்னா ரைட் ஒன்றும் பார்க்க வேண்டாம் ஐயா, ஃபர்ஸ்ட் டைம் மாத்திரம் பார்த்துட்டு பேருந்து விரும்பினா பார்க்கலாம் விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன்னு சொன்னா, அதாவது முதலாவதுல இருந்து இன்று வரைக்கும் ஒன்றுமே தவறாகிறதுக்கு அவ நமக்கே ஞாபகப்படுத்துறது இன்றைக்கு வைத்துட்டு இருக்கலாம்னு சொல்லி. என்னடா ஐயா, என்ன இது ஏன் நான் சொல்றேன்னு சொன்ன ஐயா, உங்களுடைய சிந்தனையிலே தவிர இது வேற ஒன்றும் கெட்டது கிடையாது. ஆனா உங்களுடைய சிந்தனை அப்ப என்னென்றால் அதனையா அந்த நான் அப்ப சொன்னேன் என்னன்னு சொன்னால், அந்த பெரிய ஆழமான ஒரு நீங்கள் கணக்க ஆழ்ந்து போய் எவ்வளவு செய்திருக்கிறீங்க எனக்கு அது புரியுது ஐயா. அதான் ஐயா திருப்பியும் சொல்லணும் ஐயா, நாங்கள்லாம் பெரிய பாக்கியம் செய்திருக்கிறோம் ஐயா. இதுல சிவாயாருக்கும் பெரிய ஒரு பங்கு இருக்குன்னு சொன்னால், அவர்தான் ஆரம்பத்துல எனக்கே சொன்னார், இப்படி ஐயா கேட்டு இப்படி கேட்போம்னு சொல்லி. நானும் ஐயா அது ஐயா அப்படி பார்க்கும்போது ஐயா, நாங்கள் இல்லை இதுல வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் ஐயா அந்த கருமையத்துல வந்து நல்ல பதிவுகள் இருக்கு, இல்லாட்டி வர முடியாது ஐயா. அவ்வளவுதான் சொல்லுங்க. அதுவும் என்னன்னா, நீங்க சொன்னது போல எனக்கு இங்க காலை 6 மணி, அதனால மாலையில் சொல்லக்கூடிய விளக்கத்தை விட காலை நேரத்துல பேசக்கூடிய விளக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக, தெளிவாக, சிறப்பாக இருக்கும். இது எப்பவுமே நீங்க வகுப்பு நடத்துற போது பாத்தீங்கன்னா, காலை நேரத்துல நடத்தக்கூடிய ஒரு வகுப்புக்கும் பிறகு பகல் மாலை நடத்துற வகுப்புக்கும் வித்தியாசம் இருக்கும். காரணம் என்னன்னா, நம்ம எழுதி வச்சு படிக்கிறது இல்லை. அந்த கருத்துக்கள் அப்படியே ஃப்ளோ வரும்போது அந்த ஃப்ளோ வந்து காலை நேரத்துல அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எல்லாம் மிக சிறப்பாக வரும். பகல் நேரத்துல அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். மாலையில இதை விட கொஞ்சம் 2ஆம் தரமாக இருக்கும். ஆனாலும் அது பரவாயில்லையா இருக்கும். ஆனா வெயில் நேரத்துல பகல் நேரத்துல எல்லாம் தத்துவங்கள் சரியா உங்களுக்கு ஃப்ளோ கிடைக்காது. அது ரிசீவ் பண்றவங்களுக்கும் அந்த குவாலிட்டி குறையும், பேசுறவங்களுக்கும் அந்த வெளிப்படுத்தக்கூடிய குவாலிட்டி குறையும். ஸோ இது எல்லாமே பூமியுடைய காந்த அலைக்களம். அதன் உண்மை நிலையிலிருந்து உணர்ச்சி நிலை வரைக்கும் அந்த பேதங்கள் இருக்கத்தான் செய்யும். வளமுடன். மிக நன்றிகள் ஐயா. நன்றிகள் ஐயா. வகுப்பை நிறைவு செய்வோம். இன்றைய வகுப்பு 16. இதுவரை நேரமும் இந்த சிறந்த சிந்தனை தந்து எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தான் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு